வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று லான்ச் பண்றோம். ஸோ இது என்ன கணக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து மே 25 எக்ஸாம் எழுத போற பசங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம நம்ம அகாடமி பசங்களுக்காக நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் தான். அவங்க 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி வில் டூ ரிவிஷன். நம்ம அகாடமியில் நம்ம ரிவிஷன் கிளாஸ் எடுப்போம். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸை செப்பரேட்டா, அதாவது வெளியிலேருந்து வர போற பசங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் உங்ககிட்ட படிக்கல, நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன், ஆர் நான் வேற எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், நான் வந்து இப்போ உங்ககிட்ட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எடுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தனியாக இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணதே கிடையாது. கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து 2021 வரைக்கும் லான்ச் பண்ணிட்டு இருந்தோம். கிராஷ் கோர்ஸ்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் 22ல இருந்து நம்ம கிராஷ் கோர்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் லான்ச் பண்றது நிறுத்திட்டு ரெகுலர் கோர்ஸை கிராஷ் கோர்ஸ் ரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதாவது 150 மணி நேரம் கிளாஸ். இப்போ ஒரு சப்ஜெக்ட் இப்போ அக்கௌண்ட்ஸ்ன்றது 150 மணி நேரம் கிளாஸ் அப்படின்னா, ரெகுலர் கோர்ஸ்னு வரும்போது அதோட ரேட்டு பெருசா இருக்கும். கிராஷ் கோர்ஸ்னு வரும்போது அதுலேருந்து ஒரு 40% டிஸ்கவுண்ட், 35% டிஸ்கவுண்ட்ல அதே கோர்ஸை ரேட்டை மட்டும் கம்மி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா போயிட்டு இருந்துச்சு. இப்பயும் போகும், இனிமேவும் அது இருக்கும். இப்போ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்னா என்னன்றதை நான் சொல்றேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா, 2500 ருபீஸ் இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பர்பஸ்க்காக லான்ச் பண்றோம் அப்படின்னா, சார் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சுட்டேன், அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டேன், லா ஃபுல்லா படிச்சுட்டேன். இது வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா, அதுக்கு தான் இப்போ லான்ச் பண்றோம். குரூப் 1க்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் லாக்கு இப்போ லான்ச் பண்றோம். மெயினா இது ஏன் லான்ச் பண்றோம் அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல டவுட்ஸ் மெசேஜ் கேட்கறாங்க. லைக் எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கு, என்ன இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற மாதிரி டவுட் மெசேஜ் கேட்கறாங்க. இப்போ அந்த டவுட் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னா அவங்க என்கிட்ட படிக்கணும், அதாவது என் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு நான் நினைப்பேன். இதுதான் வந்து என்னோட திங்கிங். இப்போ வந்து இவங்க ஆல்ரெடி எங்கேயோ ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து படிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ செல்ஃப் ஸ்டடி பண்ணி ஒரு பைசா கூட நான் செலவு பண்ணல சார், நான் வந்து ஆல்ரெடி பண கஷ்டத்துல இருக்கேன், எங்க வீட்டுல காசு கட்டி படிக்க வைக்க முடியாது. அதாவது நான் சொல்றதெல்லாம் மனசு தொட்டு நேர்மையா அவனுக்கு உண்மையா நான் சொல்றது. நாங்கள் வந்து ஐசிஐக்கு கட்டின அந்த 18,000 சரி சார், அதுக்கப்புறம் நான் வந்து சிஏக்காக வேற எந்த செலவுமே பண்ணல சார். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த புக்ஸ் கூட வாங்கல, ஆத்தர் புக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, வெளியில ஆத்தர் புக்ஸ் சொல்லுவாங்க, அது கூட நான் வாங்கல சார். நான் வெறும் ஐசிஐக்கு பணம் கட்டியிருக்கேன், ஐசிஐ யூடியூப் கிளாஸஸ் பார்த்துருக்கேன், ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்துருக்கேன். ஸோ இது மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பசங்க, அந்த மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அனுப்புற மெசேஜ் வந்து ஒரு 100 மெசேஜ் இல்லை, 100 மெசேஜ் எனக்கு வருதுன்னா ஒரு 8 மெசேஜ் கூட கிடையாது, 8%, 10% கூட அந்த மாதிரி பசங்க கிடையாது. மிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அகாடமியில ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிச்சுட்டு, ஆனா அங்க மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளையே பண்றது கிடையாது. அவங்க வந்துட்டு இல்ல சார் நான் அது 1 இயருக்கு முன்னாடி படிச்சேன், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அப்ப எனக்கு காண்டா இருக்கும், என்னடா இது, எங்கேயோ போய் இவ்வளவு ரூபா கட்டி படிச்சுட்டு அங்க மெசேஜ் அனுப்பாம எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இனிஷியலா ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இல்லப்பா, எனக்கு ஏற்கனவே என் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ரொம்ப நான் அதை ஒரு மெசேஜே போட்டு வச்சிருவேன். ரொம்ப பொலைட்டா இருக்கும் அந்த மெசேஜ். நீங்க வந்து தயவு செய்து உங்க ஃபேக்கல்ட்டி அப்ரோச் பண்ணுங்க. நீங்க ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி படிச்சிருக்கீங்க, உங்க ஃபேக்கல்ட்டி அப்ரோச் பண்ணுங்க. பிளஸ் நான் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இது மாதிரி சொல்றது எனக்கே போற போக்குல பார்த்தா என்னடா நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு தோணுது. தப்பு பண்றோமோன்னு இல்லை, லைக் எனக்கே வருத்தமா இருக்குது. நம்ம அதுக்கு தானே வந்தோம், அதுதானே நம்மளோட பேஷன். எல்லாரையும் மேக்சிமம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தோம். ஆனா எனக்கு என்னன்னா, நமக்கு இவங்க 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டாங்க, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல போய் லட்சக்கணக்கில் கட்டுறான். ஃபவுண்டேஷன்லயே ஃபைனல் வரைக்கும் ஃபீஸ்லாம் கட்டுறான், ஃபவுண்டேஷனே பாஸ் பண்ணுவான்னு தெரியாது, ஆனா ஃபைனலுக்கு ஃபீஸ் கட்டணும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி பசங்க தான் ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்ல. அப்போ என்னதான் பண்றது? இப்ப இதுவும், அதாவது இப்போ நம்ம கிட்ட சேர்ந்து படுறான்னா அவங்க அப்பா அம்மா விட மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து 60,000 70,000 கட்டியாச்சு. ஸோ அதை விட மாட்டாங்க. ஆனா எனக்கு மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை பண்ணாம இப்படி அவாய்ட் பண்றதும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சது போது தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா, இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்குன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுவோம். அதுல நம்ம உண்மையா நேர்மையா நம்ம பசங்களுக்கு எடுத்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் அவங்களுக்கு கொடுப்போம். இப்ப நம்ம பசங்களோட பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணக்கூடாது, என்னடா நான் வந்து இவ்வளவு ரூபா கட்டி படிக்கிறேன், நீ அதுல வந்து 10% 15% வந்துட்டு இந்த பசங்களுக்கு கொடுக்குறீங்க. இல்ல, கிடையாது. ஆக்சுவலி உங்க எல்லா பசங்களுக்கும் நம்ம ஃபுல் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி ரிவிஷன் கிளாஸ்னு ஒன்று எடுப்போம். இப்போ அந்த ரிவிஷன் கிளாஸ்ன்றது நம்ம பசங்களுக்கு ஃப்ரீ, நம்ம கிட்ட படிச்ச
பசங்களுக்கு அது ஃப்ரீ. இந்த பசங்களுக்கு என்ன பண்றோம்னா அந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டு அந்த ரிவிஷன் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த பசங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ அப்போ நம்ம பசங்களும் வந்துட்டு தே நாட் ஃபீல் லைக் நோ ஐயோ அப்போ நம்ம ஏமாந்துட்டோமா இவ்வளவு ரூபா கட்ட அதுவும் தேவையில்லை. அதே மாதிரி வெளி பசங்களுக்கும் அவங்க பெரிய அமௌண்ட் கட்டி படிக்க முடியாது. ஓகே, இது வந்து ஃபுல் கோர்ஸ் கிடையாது. இது வந்து எல்லா டாபிக் ஃபுல் கோர்ஸ் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அப்படி கிடையாது. இது வந்து ஒன்லி ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கிளாரிட்டி வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் கிளாரிட்டி வீடியோஸ் அப்படின்றது இதுதான் டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ் தான் கவர் பண்ணுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸ். இங்க வந்து 1 2 3 4 இருக்கு. இது வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸ். இது என்ன அப்படின்னா பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். இப்போ ஃபார் இது வந்து டாபிக், இது வந்து எவ்வளவு மினிட்ஸ் அந்த டாபிக்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து கான்செப்ட் கிளாரிட்டி வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி வீடியோஸ் மட்டும்தான் இந்த வீடியோஸ். சம் நிறைய சால்வ் பண்ணிருக்க மாட்டோம், சும்மா ரேண்டமா 1 2 சம் தான் இருக்கும். ஆனால் கான்செப்ட் கிளாரிட்டி நிறைய இருக்கும். ஏன்னா ரிவிஷன் போது நம்ம நிறைய சம் சால்வ் பண்ண தேவையில்ல, கான்செப்ட் கிளாரிட்டி பசங்களுக்கு நிறைய கொடுப்போம். இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோஸ்னா அவங்க ஆல்ரெடி ஃபுல்லாவுமே படிச்சிருக்காங்க. ஒரு தடவை இல்லை 2 தடவையே கூட ஐசிஐ புக்கை போட்டு பார்த்துருக்காங்க, படிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க 100 தடவை டெஸ்ட் கூட எழுதியிருக்காங்க, ஐசிஐ எக்ஸாம் கூட ஒரு தடவை அப்பியர் ஆயிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இவங்களுக்கு இந்தந்த டாபிக்ஸ்லாம் மட்டும் நம்ம வந்துட்டு ரிவிஷன் மாதிரி கொடுக்க போறோம். ஸோ இப்போ பிரான்ச் அக்கௌண்ட்ஸ், அமல்கமேஷன், கன்சாலிடேஷன், ஓகே, இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ்ல. இது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியான வீடியோஸ். அதுக்கப்புறம் சம் போடுற வீடியோஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சம் போடுற வீடியோஸ்னு சொல்லிட்டு AS3லயும் அமால்கமேஷன், கன்சாலிடேஷன், ஓகே, இதுல கொஞ்சம் நிறைய சம்ஸ் போட்டு, ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவர்ஸ் அதிகமா இருக்கும். சம்ஸ் போடுற வீடியோஸ் கொஞ்சம் ஹவர்ஸ் அதிகமா இருக்கும் செலக்டட் டாபிக்ஸ்ல மட்டும். இதுக்கப்புறம் பிரான்ச் அக்கௌண்ட்ஸுமே கூட சம்ஸ் போடுற வீடியோஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பட் இது வந்து ஷோர் ஷாட் உங்களுக்கு வந்துடும். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி வீடியோஸ்க்கு ஒரு 13 ஹவர்ஸும், அதுக்கப்புறம் சம் போடுற வீடியோஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுவும் என்ன கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கு, இது வந்து ஒரு 18 ஹவர்ஸ் கிட்ட இருக்குது. இதுதான் மேஜரா பசங்க ஃபீல் பண்ற டாபிக். எனக்கு வந்து இன்னும் கிரிப் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மேஜர் சங்க், மேஜர் மார்க்ஸ் வர டாபிக்ஸ் இதெல்லாம் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இந்த வீடியோஸ்லாம் கான்செப்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கும். அதாவது ஐசிஐ புக் தான் ஃபுல்லாமே, ஐசிஐ புக்கோட கான்செப்ட் கிளாரிட்டி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ லாவுக்கு மொத்தம் ஒரு 12 ஹவர்ஸ்க்கான வீடியோஸ். இதுல வந்துட்டு கடைசி வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஸ்ட் எக்ஸாம், ஐசிஏ எக்ஸாம், ஆர்டிபி, எம்டிபி கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 200 மினிட்ஸ். தட் இஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் பிளஸ் வச்சுக்கோங்களேன், 3 hour 20 minutes. அதுல வந்து எல்லாமே கவர் ஆயிருக்கும், ஒரு சாப்டர் வைஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். அது தவிர சாப்டர் வைஸ் நம்ம என்னென்னலாம் டாபிக்ஸ் எடுக்கிறோம், அதுக்கான கான்செப்ட் கிளாரிட்டி, அதுக்கான சப்ஜெக்ட் வைஸ் அதுல இருக்கிற என்னென்னலாம் நுவான்சஸ் இருக்குதுன்ற மாதிரி ரிவிஷன் பண்ணி, இது கண்டிப்பா ஒரு பேசிக்லி இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த எல்எம்ஆர். ஸோ ஐ எம் லான்ச்சிங் திஸ் ஃபார் லைக் 2500 rupees. இது வந்துட்டு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ். இதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சார் நான் வந்து ஐ வாண்ட் டு பி யுவர் ஸ்டூடெண்ட் பட் ஐ கேனாட் பே த நார்மல் ஃபீஸ் ஆஃப் வாட் யூ ஆர் சார்ஜிங். ஓகே, அந்த ஃபீஸ் என்னால் கட்ட முடியாது அப்படின்ற பசங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஒன்ஸ் நீங்கள் இது கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். லைக் அக்கௌண்ட்ஸில் டவுட்ஸ் கேட்குறதோ, லால டவுட்ஸ் கேட்குறதோ கேட்கலாம். ஆனால் இது டேக்ஸ் கிடையாது, இது வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் லாக்கு மட்டும் தான். ஏன்னா டேக்ஸ்க்கு நாங்கள் ரிவிஷன் கிளாஸ் எதுவும் எடுக்கல. ஏன்னா எனக்கு ரெகுலர் கிளாஸ் எடுத்து முடிக்கிறதுக்கே மார்ச் எண்ட் ஆகிடும், அதனால எங்களால் ரிவிஷன் கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒன்லி அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா. அதுதான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பசங்களுக்கு கொடுத்து நம்ம பசங்க வின் பண்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் வந்து கொடுக்கலாம் வெளியிலன்றதே நான் முயற்சிக்கிறேன். இது எனக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடக்கூடாதுன்றதுதான் பயம். என்னது இவ்வளோ ஸ்பீடா எடுக்கிறீங்க நீங்க, இவ்வளோ ஸ்பீடா எடுத்தா எப்படி புரியும்லாம் கேட்பாங்க. தயவு செய்து நான் புரிஞ்சுக்கணும், இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறதுக்கான வீடியோஸ் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடத்தணும்னா லாக்கு மட்டுமே நான் 85 ஹவர் நடத்தியிருக்கேன், அக்கௌண்ட்ஸுக்கு 150 ஹவர் 160 ஹவர் நடத்திருக்கோம். அதனால இது ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கான வீடியோஸ்லாம் கிடையாது. இது லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஆல்ரெடி படிச்சுட்டேன், இப்போ நான் எக்ஸாமுக்கு போனோம். ப்ளஸ் எக்ஸாம் கிட்டக்க வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் டவுட் சால்விங் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் நீங்க மென்டார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து டெஸ்ட் சீரிஸ் இன்க்ளூடட் கிடையாது. ஏன்னா அந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். அதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 150 ஹவர்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் அண்ட் 90 ஹவர்ஸ் ஆஃப் லா கிளாஸ் அண்ட் 120 ஹவர்ஸ் ஆஃப் டாக்ஸ் கிளாஸை
நம்ம வந்து we will reduce the rate and we will give it to the students. ஸோ இப்போ நீங்க பார்க்குற கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃபார் லாஸ்ட் மினிட் ரிவிஷன். இதை வந்து நீங்க எதுல பார்க்கலாம் அப்படின்னா எய்தர் மொபைல் ஆப் ஆர் கம்ப்யூட்டர். லைக் நோ வி வில் சென்ட் யூ தி சாஃப்ட்வேர் அனுப்புவோம், அந்த சாஃப்ட்வேர் போட்டு பார்க்கலாம். இதோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா என்னைக்கு வாங்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆஃபர் பண்றது ஒன்லி ஃபார் மே எக்ஸாம். ஸோ March 4th மோஸ்ட்லி ரிசல்ட் வந்துடும். ரிப்பீட்டர்ஸும் இதை வாங்கலாம் ஆர் ஃப்ரெஷர்ஸும் இதை வாங்கலாம். லைக் நோ இப்போதான் நான் எழுத போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸும் வாங்கலாம். அண்ட் ஸோ இதோட வேலிடிட்டி வந்து 2 மாசம் இருக்கும் வேலிடிட்டி. அண்ட் இதை நீ எவ்வளவு தடவை பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கிளாஸுமே கூட 3 தடவை வரைக்கும் பார்க்கலாம். ஸோ 2 months வேலிடிட்டி அண்ட் 3 times யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோஸ் அப்படின்றதான் என்னோட திங்கிங். அண்ட் ரொம்ப கான்செப்ஷுவல் கிளாரிட்டியோ இல்லைனா இன்னும் படிச்சே முடிக்கலன்னா இந்த வீடியோ அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே, பட் நான் ஓரளவுக்கு படிச்சுட்டேன் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் படிச்சுட்டேன், எக்ஸாம் எழுதிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன், ஆர் நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன் ஆனால் எக்ஸாம் கிட்டக்க வரும்போது ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். கிட்டத்தட்ட இதை நான் வந்துட்டு என்ன சொல்றது, சீப் ரேட்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்றது லோ காஸ்ட்னு சொல்லலாம், ஆர் ஏதோ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் வந்து அடிமாட் ரேட்னு சொல்லலாம், ஆர் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ சர்வீஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஐ ஷுட் நாட் பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்ல கண்டிப்பா இதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய ரேட்டுன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா கம்பேர் பண்ணலாம். சார் அங்க வந்து 1300 ஃபுல் கோர்ஸ் கொடுப்பாங்க, இங்க வந்து 2500 ஃபுல் கோர்ஸ் கொடுப்பாங்க. நான் சொல்றது என்னன்னா ஃபேக்கல்ட்டி பேசுவாங்களா, ஃபேக்கல்ட்டி மெசேஜ் அனுப்புவாங்களா, டவுட்ஸ் கேட்டா ரிப்ளை வருமா, உனக்கு வந்துட்டு உனக்குன்னு ஏதாவது கஸ்டமைஸா சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன் உழைப்ப தெரிஞ்சவன் இந்த அமௌண்ட் தெரியும், டே என்னடா இவ்வளோ சீப்பா கொடுக்குறேன்ற மாதிரி ஏன் உழைப்ப தெரிஞ்சவனுக்கு தெரியும். இது வந்து என்னன்னா mostly for people who cannot do the course again by paying a huge amount. Plus I am almost there, நான் கிட்ட வந்துட்டேன், எனக்கு வந்து யாராவது கையை பிடிச்சி தூக்கி விட்டா தூக்கி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால கண்டிப்பா எக்கச்சக்க பேர் பெனிஃபிட் ஆக போறாங்க. அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட நினைப்பு. பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது எப்படி வாங்கணும்? ஓகே, கரெக்ட். இது எப்படி வாங்கணும் சார்? எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணணும் சார். நான் வந்து உங்ககிட்ட வந்துட்டு இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோ ஃபார் இன்டர் போட்டிருக்கீங்களே அது நான் வந்துட்டு நான் வாங்கணும். நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன், நீங்க எனக்கு ஜிபே பண்ணலாம் இல்லைனா பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டா நீங்க எதுல பார்க்க போறீங்க, லைக் நோ மொபைல்ல பார்க்க போறீங்களா இல்லைனா லேப்டாப் டெஸ்க்டாப்ல பார்க்க போறீங்களான்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி we will send you the classes. அண்ட் இது என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா we are starting this from 3rd March 2025 ஸ்டார்ட் பண்றோம். இது என்னைக்கு முடியும் அப்படின்னா March 31st அன்னைக்கு இது முடியும். ஏன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் இது எடுத்தா படிச்சு முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ 3rd March ஆரம்பிக்குது, 31st March முடியுது. அண்ட் தயவு செய்து என்கிட்ட வந்துட்டு சார் உங்களோட டெஸ்ட் சீரிஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு அந்த டீடைல்டு கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறது. பிகாஸ் அது நான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற டைம்ல கரெக்ஷன் அது இதுன்னா எனக்கு மண்டே பிச்சுக்குது. ஸோ அதனால நான் இப்போதைக்கு டெஸ்ட் சீரிஸ் பண்ணல அவுட் சைட் பசங்களுக்கு. ஸோ வீடியோ சப்போர்ட் கொடுத்துருவோம் அண்ட் டவுட் அதாவது அந்த டாபிக்ல டவுட் கிளாரிஃபிகேஷன் மட்டும் ஐ வில் ட்ரை டு டூ. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் சார் இதுக்கு டெமோ வீடியோஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்பிக்கை தான்ப்பா. ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இது பியூர் அண்ட் பியூர் நம்பிக்கை தான். நீங்க வந்துட்டு நம்பினீங்கன்னா வாங்க அப்படின்ற மாதிரி தான். பிகாஸ் நான் நிறைய ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கேன். எப்படி 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும், நான் ஐ வில் பி அனௌன்சிங் மை ரிசல்ட்ஸ் ஆல்சோ. அதுலேயே தெரிஞ்சிடும் நாங்கள் மொக்கையா இல்லைனா நாங்கள் சூப்பரா அப்படின்றது தெரிஞ்சிடும். நாங்கள் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக ஆல் இண்டியா ரேங்க்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. அண்ட் கிளாஸ் வந்து தங்கிலீஷில் இருக்கும், லைக் நோ இங்கிலீஷும் தமிழும் கலந்து இருக்கும் இப்போ நான் பேசுகிற மாதிரி. அந்த கண்டிப்பாக இதோட கான்செப்ட் கிளாரிட்டி நிறையா இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.